ஹாய்ங்க. இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். யூசுவலாக நம்ம டே வந்து எப்போ ஒரு டம்ளர் டீயோடு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்றைக்கி எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே அப்படிங்கிறனால டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேங்க. கேரட் தோசையும் தேங்காய் சட்னியும். கேரட் தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் ஆனியன், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தோசை ஊற்றுவேங்க. இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட யூஸ் பண்ணுவேன். அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எங்கள் அம்மா வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் வந்து ஆயிலில் வதக்குறேன் இல்லையா, அது வதக்காமல் அவங்க அப்படியே பச்சையாகவே மாவில் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஆனியன் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வந்து தட்டுப்படும். அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் முட்டை தோசைக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த தோசை ரொம்ப ஃபேவரெட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.